குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது அன்னை இறந்த போது என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடல். அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு. இதுதாங்க அந்த பாடல். முத்தாடி அப்படின்னா முத்தமிட்டு. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என்னை பெற்று வளர்த்த தாயின் தலை மீது சிறிதும் கூச்சமின்றி கொல்லியை துணிந்து வைக்கும் கொடியவனா நான். என்னை எடுத்து என் முகத்தின் மேல் தன் முகத்தை வைத்து ஆர்வத்துடன் முத்தமிட்டு என் மகனே என்று அழைத்த அவளது வாய்க்கு இந்த அரிசியோ என் கையால் அள்ளி இடுவதற்கு வாய்த்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென் இலங்கையில் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. இதுதாங்க இந்த பாடல். முன்னை அப்படின்னா முன்பொரு காலத்தில், மூழ்கவே அப்படின்னா பற்றி எறிவதாகுக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, முன்பொரு காலத்தில் சிவபெருமான் தன் சிரிப்பினால் உண்டாக்கிய நெருப்பு அசுரர் மூவரின் கோட்டைகளை எரித்தது. பின்பு அனுமான் மூட்டிய நெருப்பு தெற்கு திசையில் உள்ள இலங்கையை எரித்தது. என் அன்னையார் தன் இறப்பினால் மூட்டிய நெருப்பு என் அடி வயிற்றிலே பற்றி எரிகின்றது. நான் என் தாயார்க்கு இடும் நெருப்பு பற்றி எரியட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயக்கோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. இதுதாங்க இந்த பாடல். மாகம் அப்படின்னா வானம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என் மேல் வானில் பறக்கும் சிறு குருவிகளும் பறக்காதபடி விழிப்புடன் பாராட்டி இடையறாமல் நினைத்திருந்து காலை பருவம் அடையும்படி வளர்த்து விட்ட கையானது பாவியாகிய யான் இட்ட நெருப்பால் வேகின்றதே, வெந்து சாம்பல் ஆகின்றதே, ஐயக்கோ யான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்தின் தன்னையே ஈன்றெடுத்த தாய். இதுதாங்க அந்த பாடல். சோனகிரி அப்படின்னா திருவண்ணாமலை, சந்ததமும் அப்படின்னா எப்போதும், உகந்து அப்படின்னா மகிழ்ந்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே எப்போதும் உன்னை தன் அகக்கண்ணால் கண்டு மகிழ்ந்து குழந்தை பேரு வரம் வேண்டி தவம் கிடந்து என்னை நின் திருவருளால் பெற்றெடுத்தாள் என் அன்னை. அத்தகையவள் யான் இட்ட தீயினால் வெந்து சாம்பல் ஆனாலோ அன்புக்குரிய என்னை மறந்தாலோ அவள் உன்னை மறக்காதவள். எனவே நின் திருவடி நிழலில் புகுந்து பேரின்பம் அடைந்தாலோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. வீற்றிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள் ஏது என்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே யாம். இதுதாங்க இந்த பாடல். வீதி அப்படின்னா தெரு, நீரு அப்படின்னா சாம்பல், எல்லீரும் அப்படின்னா அனைவரும். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாயானவள் நேற்று திண்ணையில் அமர்ந்திருந்தாள் என்றும் நேற்று தெருவில் இருந்தாள் என்றும் நேற்று உயிரோடு இருந்தவள் இன்று வெந்து சாம்பலானாள் என்றும் இவள் இவ்வாறு ஆனதற்கு காரணம் யாது என்றும் சொல்லி அழாமல் நீங்கள் அனைவரும் பால் தெளிக்க இன்று வாருங்கள் எல்லாம் சிவமயமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அருள் புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.